I believe I believe the Holy Spirit will make you understand this. So நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை இத புரிதலுக்குள்ள நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, my wife is going to share and then we're going to pray. ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நான் பிளானே பண்ணல. இது சொன்னனால அந்த போன் பத்தி சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசிட்டு இருந்தனால எனக்கு ஆவியானவர் என் மைண்டுக்குள்ள வந்து கரெக்டா அந்த காரியத்தை வந்து ஞாபகப்படுத்தினாரு. நான் சொல்லிடுறீங்களா, டிரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்களா? சோ அத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 31 இப்போ ரீசெண்டா போச்சுல, டிசம்பர் 31, 2023 அன்னைக்கு மார்னிங் சடனா வந்து அதாவது ஆக்சுவலி 2 நாள் எங்களுக்கு மீட்டிங் இருந்தது, ஃபாஸ்டிங் ப்ரேயர். 30th and 31st 2 நாள் மீட்டிங் இருந்தது. ஸோ 31st அன்னைக்கு 30th மீட்டிங் முடிச்சிட்டோம். 31st அன்னைக்கு காலையில கிளம்பிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு கரெக்டா வந்து முதுகுல வந்து ஒரு கேட்ச், கரெக்டா அந்த ஹிப் பொசிஷன்ல வந்து ஒரு கேட்ச் வந்துச்சு எனக்கு. Translate பண்றீங்களா எப்படி? Okay. See, on the 31st of December, I had a catch in my hip. சடனா வந்து ஒரு கேட்ச். இது வந்து லைஃப்ல எனக்கு வந்ததே கிடையாது. This is the first time I am getting that catch. வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு பிடிப்பு இடுப்புல எனக்கு வந்ததே இல்ல. இதுதான் முதல் தடவை. ஆனா எங்க அப்பாக்கு அது வந்திருக்கு, அதை நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பாக்கு அடிக்கடி நடக்கும், அவரால வந்து நிமிரவே முடியாது. அந்த மாதிரி நான் கண்ணால வந்து பார்த்திருக்கேன். அவர் எப்படி கஷ்டப்படுவாரு, அதுக்கப்புறம் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஹீல் ஆகி அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் எடுக்குங்கிறது என்னால கண்ணால நான் பார்த்திருக்கேன். So my father gone through the similar problem, and I know how much pain my father suffered, and I have seen that. எனக்கு அந்த மாதிரி ஒரு கேட்ச் வந்துச்சு. நான் பக்கெட்ல இருந்து தண்ணி கோரும் போது அந்த டைம்ல ஒரு கேட்ச், அப்படியே கேட்ச். என்னால அந்த எந்த பொசிஷன்ல நான் பெண்ட்ல இருந்தனோ அந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கூட என்னால நிமிர முடியல. And because of that catch, I have to bend and I'm not able to straighten myself. நான் நல்லா தெரிஞ்சது எனக்கு அது பயங்கரமான கேட்ச். எங்க டாடி தான் ஞாபகத்துல வந்தாரு எனக்கு. And as soon as that catch came, I remembered my father, and it was very painful. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே குனிஞ்ச பொசிஷன்லயே அப்படியே இதே மாதிரிதான் எங்க டாடி வருவாரு. எங்க டாடிக்கு அந்த மாதிரி கேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா அதே குனிஞ்ச பொசிஷன்லயே அப்படியே வந்து நான் வந்து பெட்ல வந்து படுத்தேன். And with that bended position, I slept on the bed. அப்ப நான் கையை வந்து பின்னாடி வச்சுட்டே தான் வந்தேன். நான் நடக்கும்போது கொஞ்சம் கூட நடக்க முடியல. அப்படியே ரொம்ப பிட்டா ரொம்ப இன்ச் தான் என்னால வாக் பண்ண முடிஞ்சது. I was able to walk. I was not able to walk, and I walked very slowly. எனக்கு நல்லா தெரிஞ்சது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்க டாடியை பார்த்தனால எனக்கு தெரியும் இது எவ்வளவு பீரியட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து அன்னைக்கு நான் பிரேயருக்கு போகணும், அன்னைக்கு நான் போயே ஆகணும். பிகாஸ் அன்னைக்கு வந்து நியூ இயர் நைட். ஓகேயா? சோ அன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் போயிட்டு அப்படியே கண்டினியூஸா நைட் இருந்து மார்னிங் வரைக்கும் உள்ள ஒரு பிளான் அது. So I had to attend the New Year service, and so it was 31st of December. And I have to spend the entire night. So with this pain, I was not able to go, but I was fighting it, and I wanted to go. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன் அப்படின்னா, இந்த பாடி, திஸ் பாடி இஸ் யோர் பாடி. இதுல வந்து அந்த அட்டாக்கு வந்து வேலையே கிடையாது. இது இன்னைக்கு ஹீலே ஆகணும், கண்டிப்பா இது ஹீல் ஆகிதான் ஆகணும். ஏன்னா நான் இப்ப பிரேயருக்கு போகணும், அங்க நான் குதிக்கணும், பாட்டு பாடணும். அதனால வந்துட்டு எனக்கு இது ஹீல் ஆகிதான் ஆகணும். எனக்கு பாடிக்குள்ள நீ இருக்கவே கூடாது. ஐ வாண்ட் த ஹீலிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டபர்னா இருந்தேன். So I prayed. I said, this is the temple of the Holy Spirit. You cannot be in this body, and you have to leave my body. So நான் அப்படி கையை பின்னாடி வச்சுக்கிட்டே வந்துட்டு ஐ வாஸ் ஸ்பீக்கிங் தட் அந்த ஹீலிங்க பேசிட்டே இருந்தேன் நான். அதுல ஜஸ்ட் யூ கோ அவே, ஐ வாண்ட் டு வாக், ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் நானு. So I kept my hand behind on the place where it was paining, and I just spoke life. லைஃப் பேசினேன், அதுக்கு லைஃப் பேசினேன். I said, you pain, you have to leave me. நான் அப்படியே ஒரு 2 minutes நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி எந்திரிச்சேன். லைட்டா வந்து கொஞ்சம் வாக் பண்ண என்னால முடிஞ்சுது.
உடனே ஐ காட் இன்னும் ரொம்ப ரொம்ப தைரியம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு திருப்பி ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ப்ரேயிங் லைஃப் டு தட். And slowly I tried to get up and I was able to get up. So I got a confident and I started praying with confidence and I started speaking more life into it. சோ நான் பேச 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 நான் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்றேன், சாப்பிடுறேன், பேசிக்கிட்டே வந்துட்டு நான் ட்ரெஸ் மாத்துறேன், எல்லாமே நான் பண்றேன். அப்படியே பண்ணிட்டு நான் அப்படியே வந்து கிளம்பி போயிட்டேன் நான் ப்ரேயருக்கு. அங்க போன இடத்துல வந்துட்டு வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் என்ன அறியாமலேயே நான் எந்திரிச்சு நிக்கிறேன், குதிக்கிறேன், எல்லாமே என்னால பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த பெயின் இருந்த சென்ஸே வந்து இல்ல. ஐ டிடன்ட் திங்க் அபவுட் தட். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து was wow, that new year night was wow feel. It gave me a very wow feel and I was jumping like anything. பயங்கரமா வந்து நான் குதிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த பெயின் எங்க போச்சுன்னே தெரியல. வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் அந்த கம்ப்ளீட்டா வந்து the pain vanished away. இந்த பெயின் எவ்வளவு தூரம் இருக்கும், அதுக்கு என்ன மெடிசன் அப்ளை பண்ணணும், அது எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும் அப்படிங்கறது எல்லாமே என் ஃபாதரோட லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா எனக்கு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல வந்து அது கம்ப்ளீட்டா வந்து அது ஹீல் ஆச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல. See, normally if people are suffering from this pain, it takes time to recover and get healing. But as I prayed and got ready and I went to the New Year service and I began to worship, within a fraction of minute, I realized that that pain was no more in my body. And it was really, that New Year was an awesome New Year for me. I really enjoyed that New Year and it was a supernatural healing. So இதுதான் வந்து சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட பையன் கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். பெரிய பையன் கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி மம்மிக்கு இப்படி ஆச்சுடா. ஏன்னா அவன் வந்து கேரளால மேட்ச் போயிருந்தான். 2 days அவன் கேரளால இருந்தான். சோ அவனுக்கு வந்து இங்க நடந்ததை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் when he was back to சென்னை அவன் கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சு ஒரு 1 week கழிச்சுன்னு நினைக்கிறேன். 1 week கழிச்சு அவனுக்கு வந்து லெஃப்ட் லெக்ல வந்து ஒரு பிடிப்பு மாதிரி ஆச்சு. சோ அவனால வந்து கால்ல பயங்கர பெயின் இருந்துச்சு. So I will share the same testimony to my eldest son. He had to go for a tournament. He was in a match. He was in a tournament and he had a pain in his left leg and I was sharing this incident with him. இங்க வந்ததுக்கு அப்புறம் Yeah, after he came back, I shared this to him. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 week கழிச்சு அவனுக்கு அந்த பெயின் வந்துச்சு கால்ல. So after, okay, he went for a tournament. He came back and after... So he was not able to attend the meeting. Therefore, I explained him what happened to me. Continue. Okay. சொல்லுங்க. சரி, அப்புறம் பையன் கிட்ட வந்து அவனுக்கு அந்த பெயின் இருந்த உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 1 week கழிச்சு ஒரு 10 days ஆச்சு இருக்கும். அவன் கிட்ட சொன்னேன், தம்பி அப்ப இன்னைக்கு நீ விளையாட போகாத, ஏன்னா திருப்பி அதுல நீ வந்து வெயிட் அப்ளை பண்ணும்போது திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிரும், ஏன்னா நீ விளையாட போகாத அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். So I told my son, take rest. With this pain, if I'm going to continue to do your workout, it is going to affect you. So I told him to take rest. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டேன். பையன் வீட்டுல இல்ல, அவன் விளையாட போயிட்டான் போல, கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்கான் போல. நான் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன், என்ன தம்பி காலே அசைக்க முடியலன்னு சொன்னேன், இப்ப எப்படி நீ விளையாட போன அப்படின்னு சொல்லி கேட்டேன். So I came back from the office. I found that he has gone to play again. When he came back, I asked him, I told you not to go because you have a pain. Then you told you cannot even move your legs. And why did you go to the ground? ஆனா அவன் சொன்னா அப்படின்னா, மம்மி I spoke life to my leg அப்படின்னு சொல்லி சொன்னான். Then he said, I spoke life into my legs and it got healed. அன்னைக்கே உடனே அது ஹீல் ஆயிருக்கு. அன்னைக்கே அவன் வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கான். சோ அவன் நடந்து வரதெல்லாம் நான் பார்த்தேன். சோ எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. அதாவது சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அப்படிங்கிறது வந்துட்டு நீ அனுபவிக்கிறதுனால மட்டும் கிடையாது, நீ இன்னொருத்தருக்கு சொல்றதுனாலயும் வந்து பாருங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ள இறங்குது அப்படின்னு. Yes. So hearing my testimony, my son did the same thing and he got healed. So supernatural is something you can also experience, and when you share it with others, and it heals even the other person. Amen.